அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி ராஜ கிரகமாகிய சூரிய பகவான். இதனாலேயே இவங்களுக்கு ராஜகுணம் அதிகமாகவே இருக்கும். தான் தான் எல்லாம் பண்ணுவேன், தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரியே அதிக அளவு நம்பக்கூடியங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க. இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரம் என்னன்னா மகம், பூரம், உத்திராடம் நட்சத்திரங்கள்லாம் இந்த சிம்ம ராசியில் அடங்கும். ராசிக்காரர்களுடைய ராசி சின்னம் சிங்கம். சிங்கத்தை அடையாளமாக கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேச்சிலும் நடவடிக்கையிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீரமும் கம்பீரமும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்கக்கிட்ட குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் அறிவாகவும் இருப்பாங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க. எல்லா விஷயத்துலையுமே அதிக கோபக்காரங்களாக இருப்பாங்களான்னு பார்த்தா இல்லை. இவங்க எல்லா விஷயத்துலையும் கோபப்படக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது அந்த இடத்துல தப்பு அப்படின்னு தெரிஞ்சாதான் பயங்கரமாக கோபம் வரும். இவங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முடியாத விஷயமாக தான் இருக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. யாராவது இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணினாங்க அப்படின்னா அவங்க மேலே தான் பயங்கரமாக கோபம் வரும். இவங்க ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துனாங்கன்னா அதை எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி எந்த விஷயத்தையும் முன்வைத்த காலை பின் வைக்கவும் மாட்டாங்க. இவங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா கடைசி வரிகளும் அந்த விஷயத்தில் ஜெயிக்கிற வரிகளும் போராடுவாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுடைய சிந்தனை, செயல், சொல் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும், ஒரே வேகமாக இருக்கும். இவங்க யாரும் எதுவும் குறை சொன்னாலுமோ அல்லது துரோகம் செய்தாலுமோ இவங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான். நீங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ் வகையில் நிறைய சிம்மராசிக்காரர்களையோ அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வகையிலையும் நிறைய சிம்மராசிக்காரங்களை பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய கேரக்டர்ஸும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி எதிரிகளை கூட மன்னிப்பாங்க, துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க. அதுவும் இவங்களுக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே பயங்கரமாக கோபப்படுவாங்க. உணவு பழக்கங்களை பொறுத்தவரையிலும் உணவு ரொம்ப சூடாக இருக்கணும். ஆறிப்போன உணவுலாம் இவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி உணவை அதிகமாக சாப்பிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா ருசிக்கு அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதிக ருசியாக இருந்தது அப்படின்னா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சிம்ம ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க படித்தது ஒன்று, செய்கிற வேலை ஒன்றா தான் பெரும்பாலும் இவங்களுக்கு அமையும். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை அமையிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க. உங்களுக்கும் அப்படி தான் அமைந்திருக்கா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் அன்பு, மரியாதை, பணிவு இது எல்லாமே நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கிட்ட பெரும்பாலும் இருக்கும். கடனாக யாரிடம் வாங்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை. கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை. வேலையை சொல்வதற்கு மிரட்டி வேலை வாங்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்கிட்ட பெரும்பாலும் முடியாத ஒரு விஷயம். அன்பாக வேலை எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஆர்டர் போட்டுலாம் வேலை வாங்கவே முடியாது. அதே மாதிரி இவங்க பெரும்பாலும் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவதை விட எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு கவனமாக இருப்பாங்க. அதே மாதிரி எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பழக்கமும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். விடாமுயற்சி, சொல்கிறத செய்யறது. அதே மாதிரி இவங்க வீணாக யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் வந்த சண்டையை விடவே மாட்டாங்க. சந்தேகப்படும் குணம் கொண்டவளாகவும் பெரும்பாலும் இவங்க இருப்பாங்க. இவங்க அம்மாவை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களா பெரும்பாலும் இருப்பாங்க. சினிமா பார்க்கறத ரொம்ப விரும்புவாங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கை பெரும்பாலும் காதல் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இதற்காக பல சிரமங்களையும் தாங்கிக்குவாங்க. இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அதிகமாக சிரமங்களை ஏற்படுற மாதிரி தான் இருக்கும். இவங்களுடைய நட்பு ராசி எதுன்னா மீனம், மேஷம், கடகம், மிதுனம், விருச்சிகம், தனுசு, கன்னி போன்ற ராசிகள் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசிகளாக அமைந்திருக்கு. இந்த ராசியில் இருக்கவங்க உங்களுக்கு நட்பாக அமைந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக
பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களுடைய குணம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த 15 நாட்கள் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, கலஸ்திரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் குரு சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும், அயன சைன போகஸ்தானத்தில் புதன் என கிரக நிலைகள் அடுத்து வரும் 15 நாட்களுமே இருக்குது. இந்த கிரக நிலையிலால் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுடைய பலகீனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் அடுத்த 15 நாட்களுமே நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய காரியத்தில் சில தடைகளும் சில தாமதமும் ஏற்படும். எதையுமே திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தரும். எதுலேயுமே ஓரளவுக்கு தலையிடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் உங்ககிட்ட வழியாக வந்து சின்ன பிரச்சனைகளையும் ஏதாவது ஒரு சண்டையிலையும் உங்களை மாட்டி விட்டுருவாங்க. கவனமாக இருங்க. அதே மாதிரி வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன சின்ன இடையூறுகள் உங்களுக்கு வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதற்காக நீங்கள் கடுமையாக பாடுபடணும். கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். இந்த டைமு ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பழைய பாக்கியெல்லாம் போய் இந்த டைமில் கேட்டிங்க அப்படின்னா வசூலாகும். அதே மாதிரி வாடிக்கையாளர்களை ரொம்ப அனுசரித்து செல்லுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலையும் வேலை பளுவும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. ஒவ்வொரு செயலையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை தரும். இந்த டைமில் வீண் வாக்குவாதங்களை தவிருங்க. பிள்ளைகளுக்காக அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது. பெண்கள் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு எதுலேயுமே ஈடுபடாதீங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்களுடைய லைஃபுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும். அதே மாதிரி கலைத்துறையினருக்கு பலர் முன்னிலையில் நிறுவனங்கள் தாமே வந்து உங்களை தேடி வந்து ஒரு புதிய ஆர்டரை கொடுப்பாங்க. உங்களுடைய திறமை முழுமையாக வெளிப்படும். அதனால் உங்களுடைய ஆதரவு இந்த டைம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி மற்றவர்களுடைய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கிடைக்க இருக்குது. அரசியல்வாதிகள் ஒரு தன்னலமற்ற தொண்டு செய்வாங்க. அப்படி தன்னலமற்ற தொண்டை மக்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பாராட்டு தெரிவிப்பாங்க. உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு உயரப்போகுது. உங்களுடைய மரியாதை இப்போ பல மடங்கு உயரப்போகுது. மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்துடுவாங்க. கல்வியில் வீண் பயத்தெல்லாம் விலக்கி ஒரு பக்கமாக ஓரமாக வச்சுட்டு கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்துட்டுவாங்க. நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இந்த டைமில் நீங்கள் கவனமாக படித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி விளையாட்டு போக்குத்தனமாக எதையாவது ஒன்று செய்துட்டு இருக்காதீங்க. இந்த டைமில் நீங்கள் கவனமாக கூடுதலாகவும் படிங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி பிறக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையுமே கஷ்டங்களுமே தீர ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் வழிபடுங்க. நம்பிக்கையோடு வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தாங்க வெற்றி. ஆனால் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இந்த வேலையை செய்யவே வேண்டாம். நம்பிக்கை இருந்தால் மட்டும் மனமுருக போய் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு வாங்க. அதேமாதிரி திருமணமாக்கி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்க, கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, திருமணத்தில் தடை இருக்கிறவங்க
இருக்கிறவங்க எல்லாருமே முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டுக்கிட்டு வாங்க. நிச்சயமாக அந்த முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 9 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. கந்த சஷ்டி பாராயணத்தை டெய்லி ஒரு முறையாவது படிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.